இந்த நேரத்தில் சினிமா வந்து கொஞ்சம் ஆரோக்கியமாக வந்துக்கிட்டு இருக்கு. முதல்வருக்கு இன்றைக்கி பிறந்த நாள். அன்னைக்கு ஒரு சின்ன ஒரு வேண்டுகோள் தான். நிறைய விஷயம் நல்ல விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கு. லஞ்சம் இல்லாத ஊழல் இல்லாத ஒரு ஆட்சியை கொண்டு வரணும் முயற்சி பண்ணிகிட்டு இருக்காரு. டாஸ்மாக் சில வருமானங்கள் இடைத்தரகர்களுக்கு போயிருந்த பூரா ஸ்ட்ரெயிட்டாக அரசு கஜானாவுக்கு வரப்போகுது. அதே மாதிரி சில பள்ளிகளில் கரப்ஷன் கொடுத்து ஏங்கி இருந்துச்சு, அதெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணுறாங்க. இது மாதிரி நிறைய நல்ல விஷயம் நடக்குது. அது மாதிரி ஆரோக்கியமான விஷயம் நல்ல விஷயம் எங்கள் சினிமா துறைக்கும் வேண்டும். ஒரு சின்ன தயாரிப்பாளர் படத்தை எடுத்துட்டு ரிலீஸ் பண்ணுறதுக்கு போராடிக்க இருக்காங்க. தேட்டர் கிடைக்க மாட்டேங்குது. 1000 கண்டிஷன்ஸ். இதுக்கு ஒரு வழி சொல்லணும். நீங்கள் இதுக்கு வழி சொல்லணும். ஏன்னா நீங்கள் சினிமா துறை நீங்கள் போயிருக்கீங்க. நீங்கள் வந்து பெரிய பட்ஜெட்டும் பண்ணியிருக்கீங்க, சின்ன பட்ஜெட்டும் பண்ணியிருக்கீங்க. ஆரம்ப காலத்தில் இந்த மாதிரி சின்ன சின்ன படங்களை பண்ணி தான் இன்றைக்கி நீங்கள் அப்புறம் 500 கோடி 600 கோடி பட்ஜெட்லாம் நீங்கள் நடிச்சிருக்கீங்க. அப்போ உங்களுக்கு எல்லாமே தெரியுங்கிறதுக்காக சொல்கிறேன். சினிமா பற்றி தெரியாத ஆள்கிட்ட சொன்னால் தான் வேலைக்கு சொல்லியிருக்கணும். உங்களுக்கு சின்ன பட்ஜெட்டு சிறிய தயாரிப்போடைய நிலைமையும் பெரிய தயாரிப்பு நிலைமையும் நல்லா அறிவிங்க. அதனால் இந்த சிறிய தயாரிப்பாளர்கள் ஒரு 2 கோடி 3 கோடி 4 கோடி படம் பண்ணுறவங்களுக்கு படம் ரிலீஸ்க்கு கொஞ்சம் ஏதுவாக அவங்களை ஈஸி பண்ணி விடுங்க. அதுக்கான டிக்கெட்டுகள் இது நம்ம கேட்குறது கேண்டீன் தான். இப்போ கோயிலில் திருமண்டம் அதுக்கு ஒரு இது போட்டிருக்காங்க சார். அரசு நிர்ணயிக்கிற விலை எம்ஆர்பி ரேட்டு தான் நீங்கள் கோயிலில் வந்து விற்பனை பண்ணணும்னு போட்டிருக்காங்க. நல்ல விஷயம். இதுதான் மக்களுக்கான விஷயம். எம்ஆர்பி ரேட்டு 50 ரூபானா 80 ரூபாய்க்கு விற்கிறது அநியாயம் தானே. அது மாதிரி தயவு செய்து நம்ம செய்தித்துறை அமைச்சருக்கும் முதலமைச்சருக்கும் சொன்ன வேண்டுகோள், நீங்கள் எப்படி கோயில் பிரசாதத்துக்கும் தின்பண்டங்களுக்கும் எம்ஆர்பி ரேட்டில் தான் நீங்கள் விற்கணும்னு சொல்கிறீங்களோ, அதே போல் தியேட்டரில் கேண்டீன்லேயும் எம்ஆர்பி ரேட்டில் தான் விற்கணும். ஏன்னா அதுவும் உங்கள் ஆட்சிக்கு உட்பட்டதான். கோயில் மட்டும் உங்கள் ஆட்சிக்கு உட்பட்டதில்லை. தியேட்டரும் இந்த தமிழக அரசின் ஆட்சிக்கு உட்பட்டதான். அதனால் வெளியில் விற்கிற விலை அப்படியே விற்கணும்னு சொல்ல வேணாம். நியாயமாக அங்கே கேண்டீனுங்கிறது அங்கே வாடகை கட்டணும். ஒரு 50 ரூபா பொருட்கள் வெளியே 60 ரூபாய்க்கு விற்றாங்கன்னா 80 ரூபாய்க்கு விற்கலாம். ஆனால் 50 ரூபா பொருளை 250 ரூபாய்க்கு விற்காதீங்க. அது கொள்ளை. அதனால் எப்படி நீங்கள் மற்றதுக்கெல்லாம் நீங்கள் ஒரு நெறிப்படுத்துகிறீங்களோ, உங்கள் சினிமா இதுதான் உங்கள் தாய் வீடு. முதலமைச்சருக்கு சொல்கிறேன், இதுதான் உங்கள் தாய் வீடு. இங்கேயும் கொஞ்சம் கவனம் செலுத்தி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தடுத்தீங்கனாலே தியேட்டருக்கு மக்கள் வர்றது இன்றைக்கி கூடும். இன்றைக்கி தியேட்டருக்கு போகிறதுக்கு ஒரே பயம், முதல்ல குடும்பத்தோடு போவாங்க. இன்றைக்கி குடும்பத்தோடு போகிறதுக்கு பயப்படுறாங்க. ஏன்னா குழந்தைல கூட்டி போகணும். அதில் படம் எப்படி இருக்கோ அதில் இல்லை. கேண்டீன் வாங்கி கொடுத்து வச்சுக்கல, அவ்வளோதான். படம் காவியமாக கூட இருக்கட்டும், அது நம்மளுக்கு ஆர்த்திக்கிறோம். அதனால் குடும்பத்தோடு நாங்கள் பார்க்கணும்னா இந்த டிக்கெட்டுகளோட பிரச்சனை கேண்டீன் வழியை கட்டுப்படுத்தணும். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.